அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அளவற்ற கருணையைப் பற்றியும் ஒரு முஃமினுடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் மனமுழுகி திருந்தி தௌபா செய்து அல்லாவிடம் மீளும்போது கிடைக்கும் சொர்க்கத்துக்கான கூலியைப் பற்றியும் சொல்லும் ஒரு உண்மையான நினைவூட்டல் தான் இந்த வாழ்க்கை வரலாறு. மும்பை நகரத்தின் பரபரப்பிற்கு இடையில் கதீஜா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். தான் நேசித்த ஒரு ஆணுக்காக தன்னுடைய உம்மா வாப்பாவின் பாசத்தையும் அவர்களின் அறிவுரைகளையும் மறந்து வீட்டாரின் விருப்பத்திற்கு எதிராக ஒரு மும்பைக்காரரை திருமணம் செய்து கொண்டாள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை அமைந்தது. நல்ல வேலை, மகிழ்ச்சியான குடும்பம் என எல்லாம் சிறப்பாக சென்றது. ஆனால் அல்லாவின் சோதனைகள் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் வந்தடைந்தது. ஒரு நாள் அவளது கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஊருக்கு திரும்பி வந்து மருத்துவ பரிசோதனை செய்தபோது நவீன உலகம் அச்சத்தோடு பார்க்கும் எய்ட்ஸ் நோய் அவருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. திருமணத்திற்கு முன் தான் வாழ்ந்த தவறான வாழ்க்கை முறையே இந்த நோய்க்கு காரணம் என்பதை அந்த கணவன் உணர்ந்தார். தான் செய்த பாவத்தால் தன் அன்பு மனைவிக்கும் மகனுக்கும் இந்த துயரம் வரக்கூடாது என்று அவர் நினைத்தார். குடும்பம் சீரழிந்து விடுமே என்று பயந்து ஒரு விபரீத முடிவை எடுத்தார். ஒரு நாள் உணவில் விஷம் கலந்து அவர்களையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார். அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட போதிலும் அல்லாவின் அளவற்ற கருணையால் கதீஜாவுக்கு உடனடியாக வாந்தி வந்து உயிர் பிழைத்து கொண்டாள். ஆனால் அவளது கணவர் மரணமடைந்தார். அவர் இறப்பதற்கு முன் எழுதி வைத்த ஒரு கடிதம் கதீஜாவின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அதில், எனக்கு எய்ட்ஸ் உள்ளது. திருமணத்திற்கு முன் நான் செய்த தவறுகளே இதற்கு காரணம். என் அன்பான மனைவியையும் மகனையும் இந்த நோய் பாதிக்கக்கூடாது என்று கருதித்தான் நான் இப்படி செய்தேன் என்று எழுதியிருந்தது. கணவனின் இந்த வெளிப்படுத்தல் கதீஜாவை நிலைகுலையச் செய்தது. தொடர்ந்து நடத்திய சோதனையில் கதீஜாவிற்கும் நோய் பாதிப்பு இருப்பது உறுதியானது. இனி தான் இல்லாத உலகம் தன் மகனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு நோய் பரவக்கூடாது என்றும் நிலைத்த கதீஜா தன் மகனை தன் பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் மும்பைக்கே திரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல நோய் முற்றி மரணம் நெருங்கியபோது இப்போது வளர்ந்து திருமணமாகி மகிழ்ச்சியாக வாழும் தன் மகனை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். விவரம் அறிந்து வந்த மகன் தன் தாயின் நிலையை பார்த்து கதறி அழுதான். உம்மாவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவனது மனைவியும் குடும்பத்தாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனால் அவன் அவ்வப்போது போய் உம்மாவை பார்த்துவிட்டு திரும்புவான். இறுதியில் அந்த அழைப்பு வந்தது. அம்மா இறந்து விட்டார். மையத்தை குளிப்பாடவும் கபனில் வைக்கவும் எடுத்தபோது அல்லாவின் அற்புதமான ஹுஸ்னுல் ஹாத்திமாவின் அடையாளமாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த உடல் எலும்பும் தோலுமாக மெலிந்திருந்தாலும் முகத்தில் ஒரு விதமான பிரகாசமான புன்னகையும் கஸ்தூரியின் நறுமணமும் வீசியது. இது நோய் காரணமாக ஏற்பட்ட மரணம் மட்டுமல்ல, மாறாக அல்லாவின் பக்கம் மனமுருகி தௌபா செய்து மீண்ட ஒரு அடியாருக்கு அல்லாஹ் வழங்கிய நேரடி பரிசாகவே அது இருந்தது. மையத்தின் உடலிலிருந்து வந்த அந்த நறுமணத்தை கண்ட மகன் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு சொன்னான், என் உம்மாவின் உடலிலிருந்து வந்த நறுமணத்தையும் அந்த புன்னகையையும் பார்த்தபோது எனக்கு புரிந்தது, உண்மையான தௌபாவினாலும் சலவாத்தினாலும் குர்ஆனாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கு தகுதியாகிவிட்டார்கள் என்று. ஏனென்றால் அல்லாவின் பக்கம் மீளுபவர்களின் பாவங்களை கூட நன்மைகளாக மாற்றக்கூடியவன் அவன். நம் வாழ்வில் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் உண்மையான மனதோடு தௌபா செய்ய வேண்டிய அவசியத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகின் எல்லா வலிகளுக்கும் அப்பால் அல்லாவின் பேர் அருள் காத்திருக்கிறது என்ற பெரிய செய்தியை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வோம். இந்த உம்மாவுக்கும் மரணித்து போன நம் எல்லா பெற்றோர்களுக்கும் நாம் ஒன்றிணைந்து துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு மஃபிரத் வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயரிய சொர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்வானாக. நம் எல்லோரின் பெற்றோர்களுக்காகவும் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.